அதுக்கு என்ன அவங்க சொல்ற ரீசன் வந்து ரொம்ப சில்லி, மொழிபெயர்ச்சியில ரொம்ப நிறைய முட்டாள்தனமானது. சிக்கல்கள் இருக்கு, என்ன அதை சிக்கல் வந்து இருக்கு? கத்துக்கிற முடியாது அப்படிங்கிற ஏன் தோணியில கத்துக்க தான் தமிழக முடியாது? அரசு ஏன் சொல்லுது. கத்துக்க முடியாது? பாரதியார் அப்பவே அரசு முக்கியமா தமிழை பத்தி ரொம்ப பெருசா பேசிக்கிறாங்க. ஆனா செயல்பாடுன்னு பார்க்கும்போது ரொம்ப சுணங்கி போய் தான் கிடக்குது. பல சமயங்கள்ல தமிழுக்கு எதிரான செயல்பாடுகளா தான் இருக்கு. இப்ப இந்தியாவில இருந்து இங்க சீட்டு கிடைக்காம நீட்ல பாஸ் பண்ணாம ஓடி போகுதுங்க. ஆமா, ரஷ்யால அங்க போய் ரஷ்யாவுக்கு ஓடி போகுதுங்க. அங்க போய் எந்த மொழியில கத்துக்கிறாங்க? வெளிநாட்டுல போய் வேலை செய்யறதுக்கு அங்க வந்து காலேஜ் நடத்திட்டு இருக்க மெடிக்கல் காலேஜ். எங்க ஊர் இப்ப நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இந்த கிராமத்து ஜனங்கள்லாம் கொண்டு போய் ஆபரேஷன் தியேட்டர்ல வச்சுக்கிட்டு நீ சிகிச்சை பண்றேன்னு சொல்லிட்டு பாடம் கத்துக்கிட்டு இருக்கிறியா, அவங்களை அறுத்து மோடி அதை சுட்டி காட்டுறாரு. அது வந்து ரொம்ப கிண்டல் தோணி இருக்கு. குத்தி காமிக்கிறாரு. குத்தி காட்டுறாரு. கரெக்டா சொல்றீங்க. அந்த தாழ்வு மனப்பான்மையினுடைய ஒரு வெளிப்பாடு தான். கையெழுத்து போடுறது, தமிழ்ல கையெழுத்து போட்டா அவ்வளவு கேவலமான விஷயமா போயிருது. இந்த மருத்துவ படிப்புகளை வந்து தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்லி மோடி தமிழக அரசுக்கு அறிவித்துக்க. நீங்க வந்து தமிழ்னு சொல்லி சொல்றீங்க, ஏன் மருத்துவ படிப்பை வந்து நீங்க தமிழ்ல வந்து மொழிபெயர்ப்பு செய்து அவங்க ஏழை எளிய மக்கள் மாணவர்கள் அதை குறிப்பிட்டு பேசுறாரு, பயன்பெற வரையில நீங்க ஏன் மொழிபெயர்ப்பு செய்யுங்கன்னு சொல்லி தமிழக அரசுக்கு ஒரு அறிவுறுத்தலா சொல்லியிருக்கிறாரு. அது ரொம்ப நல்ல பாயிண்ட் நினைக்கிறேன். மோடிக்கு அதுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த இருமொழி மும்மொழி போராட்ட பின்புலத்தில் அவர் இங்கே வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு மருத்துவக் கல்லூரி அந்த மருத்துவ படிப்பை தமிழ் படுத்தி இருக்கலாம். படுத்தலை, இது வரைக்கும் படுத்தலை அப்படின்னா அதை படுத்துங்க, தமிழ் படுத்துங்க, அதனால பல பேர் பயனடைவாங்க அப்படின்றாரு. அதில் ஒரே ஒரு மாற்று கருத்து என்ன அப்படின்னா, அவர் சொன்னது ஏழை மாணவர்கள் அப்படின்றாரு. ஏழை மாணவர்கள் தான் தமிழில் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏழை மாணவர்கள் ஆங்கிலத்திலையும் படிக்கலாம். எல்லா ஏழை மாணவர்களும் தமிழ் மட்டுமே தெரிந்தவர்களா இல்லை, நிறைய மாணவர்களுக்கு ஆங்கில புலமை இருக்குது. அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து வர்ற மாணவர்களுக்கு இங்கிலீஷ் எவ்வளவு தெரியுமோ அதை விட நல்லாவே ஆங்கிலம் தெரியக்கூடிய விதத்தில் தமிழ் மீடியத்தில் படித்த மாணவர்கள் வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரு தேவைன்னு அப்படின்னு வரும்போது ஆங்கிலம்ன்றது ஒரு மொழி, அது எப்போ வேணாலும் கற்றுக்கலாம். அது மாதிரி கற்றுக்குறாங்க. அந்த ஒரு விஷயம் தவிர அந்த தமிழ் வழியில் கற்றுக்கணும் உயர்கல்வியை, அதுவும் மெடிக்கல் மாதிரியான ஒரு சயின்டிஃபிக் டெக்னிக்கல் சப்ஜெக்டை தமிழில் கற்றுக்கணும், தாய்மொழியில் கற்றுக்கணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத வலியுறுத்துறாரு. பார்த்தீங்களா, அது ஒரு நல்ல விஷயம். தமிழ்நாடு அரசு அதை பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். அந்த அறிவுறுத்தல அதுக்கு நொடிசாக்கெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன அவங்க சொல்ற ரீசன் வந்து ரொம்ப சில்லி, ரொம்ப முட்டாள்தனமானது. சிக்கல்கள் இருக்கு, என்ன சிக்கல் இருக்கு? கத்துக்கிற முடியாது அப்படிங்கிற தோணியில தான் தமிழக அரசு சொல்லுது. ஏன் கத்துக்க முடியாது? பாரதியார் அப்பவே அவர் சொல்லியிருக்கிறாரு, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் தமிழில் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான முயற்சிகள் நடந்திருக்குது, முந்தைய அரசியல் எல்லாம் நடந்திருக்கு. அதில் இல்லை ஒரு பக்கம் இதில் பெரிய முரண்பாடை நான் பார்க்குறேன். இந்த அரசுகள் இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசு முக்கியமாக தமிழை பற்றி ரொம்ப பெருசாக பேசிக்கிறாங்க. ஆனால் செயல்பாடுன்னு பார்க்கும்போது ரொம்ப சுணங்கி போய் தான் கிடக்குது. பல சமயங்களில் தமிழுக்கு எதிரான செயல்பாடுகளாக தான் இருக்குது. இப்போ மோடி சொன்னது ரொம்ப சரியான விஷயம். என்ஜினியரிங் படிப்புகள் எல்லாமே இப்போ தமிழ் படுத்திக்கிட்டு இருக்கிறாங்களா? படுத்தி இருக்கிறாங்க, கொஞ்சம் அங்கே படுத்திக்கிட்டு இருக்குது. அது மாதிரி இப்போ மெடிக்கல் இதை இப்போ ஏன் படுத்தக்கூடாது? இப்போ இதை வந்து இதை இங்கிலீஷில் படித்தா தான் அப்படின்றாங்க. ஏன் ஃப்ரான்ஸில் இருக்கிறவனா இங்கிலீஷ்லையா படிச்சுக்கிட்டு இருக்கான், ஜெர்மனியில் இருக்கிறவனா இங்கிலீஷ்லையா படிச்சுக்கிட்டு இருக்கான், ரஷ்யாவில் இருக்கிறவன் இங்கிலீஷ்லையா படிக்கிறான், சைனாவில் இருக்கிறவன் இங்கிலீஷ்லையா படிக்கிறான்? அங்கே எல்லாமே இது படிக்கிறாங்க இல்லையா? இப்போ இந்தியாவில இருந்து இங்கே சீட்டு கிடைக்காம நீட்டில் பாஸ் பண்ணாமல் ஓடி போகுதுங்க, அங்கே ரஷ்யாவுக்கு ஓடி போகுதுங்க. அங்கே போய் எந்த மொழியில் கற்றுக்குறாங்க? எந்த மொழியில் கற்றுக்குறாங்க? அங்கே அவங்க மொழியை கற்றுக்கிட்டு அங்கே தான் கற்றுக்குறாங்க. இங்கே அப்படி உலக நாடுகள் பூராமே உயர்கல்வியும் சரி எந்த கல்வியும் சரி அவங்க தாய்மொழியில தான் இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து இங்கே வந்து இதில் வந்து அதை கற்றுக்க முடியாது. இப்போ வெளிநாட்டில் போய் வேலை செய்வாங்கன்னு, வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறதுக்கு அங்கே வந்து காலேஜ் நடத்திக்கிட்டு இருக்க மெடிக்கல் காலேஜ். எங்கள் ஊர் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், இந்த கிராமத்து ஜனங்கள்லாம் கொண்டு போய் ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சுக்கிட்டு நீ சிகிச்சை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறியா, அவங்கள அறுத்து. அதெல்லாம் எதுக்காக? இந்த மக்களுக்கு இங்கே மக்களுக்கு சேவை செய்யணுன்றது தானே. வெளிநாட்டுக்கு ஓடி போகிறதுக்காக அவனுக்கு இவ்வளோ பாடுபடணும்? அதனால் அது ரொம்ப ஸ்டூப்பிடான ஆர்கியூமெண்ட்டாக இருக்குது இவங்க வைக்கிறது. அது ஒரு உணர்ந்து தான் சொல்கிறாங்களா இல்லை புத்தி இருந்து சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல.
அது எப்படி முடியாமல் போயிடும்? மொழி ஆக்கம் செய்கிறது எப்படி முடியாமல் போயிடும். கலைச்சொற்களை தமிழ் படுத்துறதுல என்ன பிரச்சனை? எக்ஸ்பர்ட்ஸை போடு, ஒரு டீமை போட்டு ஒர்க் பண்ணட்டும். அதெல்லாம் முடியாத வேலையே கிடையாது. இப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப, அதாவது ஏன்னா அதுக்கு விருப்பம் இல்லைன்னு தான் அர்த்தம். அது செய்கிறதுக்கு அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அவங்க வீட்டு பிள்ளைங்கள் யாருமே தமிழில் படிக்கிறது இல்லை. அதுதான் பிரச்சனையே இங்கே. என்னன்னா தமிழ்நாட்டில் இந்த அமைச்சர்களாக இருக்கிறவங்க, எம்எல்ஏவாக இருக்கிறவங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாக இருக்கிறவங்க, அவங்க வீட்டு பிள்ளைங்க எதுவுமே தமிழ் படிக்கிறது இல்லை, தமிழ் வழியில் படிக்கிறது இல்லை. அதனால எதுக்கு தமிழில் இதை போய் தமிழில் படுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்கணும்? வேஸ்ட்டு. இது மாநிலத்தினுடைய ரிசோர்ஸஸை எதுக்கு வீணாக்கணும் அப்படின்ற நினைப்பு தான் அவங்களுக்கு இருக்கும். அதில் இது நான் முழுக்க இந்த விஷயத்தில் மோடியை ஆமாம்மா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் ஆதரிக்கிறேன். இன்னொன்று வந்து அவர் போகிற போக்கில் கிண்டலாக இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாரு, பார்த்தீங்களா? தமிழ்லையாச்சும் கையெழுத்து போடுங்க, கையெழுத்தாச்சும் தமிழ்ல போடுங்க. ஆமாம், அது இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அவருக்கு வந்து கடிதம் எழுதுறாங்க. இந்த பிரதமர் முறையில் பிரதமர் அலுவலகத்துக்கு இந்த வேணும் அது வேணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள்லாம் எழுதுறாங்க. எழுதிட்டு அது இங்கிலீஷ்ல எழுதுறாங்க அங்கே. ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக ஹிந்தியில் எழுதுனா நல்லது. ஆனால் ஹிந்தி தான் நமக்கு உடன்பாடு இல்லையா, அதாவது கொள்கை அளவில் உடன்பாடு இல்லை. அவங்க வீட்டில எல்லாம் அதெல்லாம் வச்சுக்கிடுவாங்க. அவங்க பிள்ளைங்க அவங்க வாரிசுகள்லாம் ஹிந்தி தெரியும், அதெல்லாம் இருக்கு. ஆனால் இங்கே அஃபிஷியலாக அனுப்பும்போது இங்கிலீஷில் எழுதிடுறாங்க. ஆனால் கையெழுத்து வந்து தமிழில் போடுறது இல்லை. மோடி அதை சுட்டி காட்டுறாரு. அது வந்து ரொம்ப கிண்டல் தோணி இருக்கு. குத்தி காட்டுறாரு. கரெக்டா சொல்றீங்க. அவர் வந்து மோடி அதை குத்தி காட்டுறாரு, கிண்டல் பண்றாரு. நீங்க என்னடா பெரிய பேசுறீங்க, தமிழ்னு அடிச்சுக்கிறீங்க, கையெழுத்து கூட தமிழ்ல போட மாட்டேன். எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு. இல்ல இது என்னன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உளவியல் இருக்கு, தமிழ் உளவியல். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தமிழர்கள் நம்ம பெருசாக பேசிக்கிறோம், தமிழ் தான் சிறந்த மொழி, தமிழர்கள் உயர்ந்த இனம், அந்த கல் தோன்றி மண் தோன்ற அப்படின்னு உடனே எடுத்து விட்டுருவாங்க. அப்படி இருந்தாலும் பேச்சளவில் இருக்குது. ஆனால் உள்ளத்தில் ரொம்ப ரொம்ப தமிழர்னு சொல்லிக்கிறது தாழ்வு மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை ரொம்ப இருக்குது. அந்த தாழ்வு மனப்பான்மையினுடைய ஒரு வெளிப்பாடு தான் கையெழுத்து போடுறது. தமிழில் கையெழுத்து போட்டால் அவ்வளோ கேவலமான விஷயமா போயிடுது. அதில் என்ன பிரச்சனை உனக்கு? உடனே என்ன சொல்றியா, இல்லை நாங்கள் வெளிநாட்டுக்கு இது கடிதம் அனுப்பும்போது அவங்க புரிஞ்சுக்கிறாது, அவங்க அதனால இங்கிலீஷில் கையெழுத்து போடுறோம்ன்றா. ஏன்னா அங்கே இருக்கிறவனுக்கு இங்கிலீஷ் மட்டும் புரியுமா? அடுத்து கையெழுத்து எதுக்கு போடுறோம்? கையெழுத்து நீ இங்கிலீஷில் கையெழுத்து போட்டாலுமே அது புரிஞ்சுக்க முடியுமா? முதல்ல அது வந்து ஒரு அடையாளத்துக்காக, தனித்துவமிக்கான அடையாளம் அப்படின்றதுக்காக கையெழுத்து போடுறோம். அந்த கையெழுத்து இந்த மொழி நிலை, இட் இஸ் அ சைன், இட் இஸ் நாட் யுவர் நேம். அது நம்முடைய பேர் இல்லை, அது ஒரு மொழி இல்லை, அது ஒரு குறியீடு. அந்த குறியீடு எந்த மொழியில் ஆங்கிலத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எந்த இதுல வேணாலும் அந்த குறியீடை வச்சுக்கலாம். போட்டு பழக்கமானது. இப்ப எல்லாருமே சைன்னா எத்தனை பேர் தமிழ்ல போட்டுறாங்க? எல்லாருமே ஆங்கிலத்துல இருந்தா போட்டு பழக்குறோம். ஏன் பழக்கிறீங்கன்னு கேக்குறேன். தமிழ்னா அப்புறம் தமிழ்னு பேசாதீங்க, இங்கிலீஷ்னு மட்டுமே நீங்க பேசிட்டு போயிருங்க. எல்லாம் இந்த தமிழ் மீடியம் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. எதுக்கு நீங்க தமிழ் கத்துக்கிறனும், தமிழ்னு பெருமையா சொல்லிக்கிறனும்? இங்கிலீஷ்லேயே போயிடலாம். ஆனா திமுக சைட்ல இருந்து பெரும்பாலானவர்கள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்துட்டு தமிழ்ல தான் கையெழுத்து போடுறாங்க. அது சரி, பெரும்பாலான அமைச்சர்கள்ல கொஞ்சம் பேர் தமிழ்ல கையெழுத்து போடுறாங்க. ஆனா அவங்க வாரிசுகள்லாம் எதுல போடுறாங்க கையெழுத்து? அவங்க வீட்டுல இருக்கிற மற்றவங்க எல்லாம் எந்த மொழியில கையெழுத்து போடுறாங்க? அது தமிழ்னாலே கேவலம், தாழ்வு அப்படின்ற அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுபட்டு வரணும். அதனால் இப்போ தமிழை பற்றி பேசுகிறவங்க இந்த மொழிக் கொள்கையை பற்றியெல்லாம் பேசணும்னா அதை விட முக்கியமானது இது தமிழ் அப்படின்ற அந்த உணர்வு இருக்குது. பார்த்தீங்களா, பல சமயங்களில் இந்த கொதிக்கிறது எல்லாமே அந்த தாழ்வு மனப்பான்மையினுடைய வெளிப்பாடு தான். இப்போ அந்த போர்டெல்லாம் வந்து கடைகளுக்கு போர்டெல்லாம் கூட தமிழில் தான் வைக்கணும்னு சொல்லி அரசு உத்தரவு போட்டிருக்கு. அதே மாதிரி அரசு அதிகாரிகள், அரசு பணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே தமிழில் கையெழுத்து போடணும்னு சொல்லி ஜீவோ இருக்குது. ஆனால் எல்லாருமே தமிழில் கையெழுத்து போடுறாங்களா? இல்லை, எல்லாரும் தமிழில் கையெழுத்து போடுறாங்களா இல்லையான்னு இல்லை, யாரும் போடல. ஆனால் நான் வந்து எப்போ அரசு சம்பளம் வாங்கினா அந்த நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்குமே, எனக்கு பென்ஷன் வந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதில் இன்றைக்கு வரைக்குமே தமிழில் மட்டும்தான் கையெழுத்து போடுறேன். எனக்கு ஆங்கிலத்தில் கையெழுத்து போடவே தெரியாது, மறந்துடுச்சு. முன்னாடி போட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ வந்து மறந்துடுச்சு. பல வருஷங்களாக நான் தமிழில் மட்டுமே தான் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ அது ஒன்றும் பெரிய சிரமமான விஷயமா எனக்கு தெரியல. இல்லை, அப்போ அரசு அதிகாரிகளே ஏன் கையெழுத்து போடல? ஒரு அரசு உத்தரவு போட்டிருக்கு, கையெழுத்து போடணும், அப்போ தான் உங்களுக்கு சம்பளம்
வாங்குறதுக்கு. ஆனா அதையே வந்து அரசு ஏன் நீங்க கடைபிடிக்காம உங்களை அதான் மாதிரி என்ன இருக்கீங்க? இல்லை, அது வந்து பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்கள் வந்து ஒரு மாதம் சம்பளத்தை கட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக கையெழுத்து போடுறானா இல்லையான்னு பாருங்க. இதில் இதான் இந்த அரசுக்கு எப்படின்னா, இந்த மாதிரி இதில் இல்லாமல் போய் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, இப்படி இல்லாமல் இது பண்ணுறதுன்னு அந்த மாதிரி தே ஆர் நாட் ரெடி டு ஆன்டகனைஸ் த பீப்புள். இது மாதிரி அரசு ஊழியர்களை அவங்க மனம் கோணாமல் வச்சுக்கணுன்னு தான் இந்த அரசு வந்து பார்க்குது. எந்த அரசுமே அப்படி தான் பார்க்கும். ஏன்னா அந்த எல்லாமே திரும்ப அந்த ஓட்டில் வந்து நிற்குது. ஆமா. வாக்களிப்பு அப்படின்னு வரும்போது அங்கே அந்த வாக்குச்சாவடிகளில் பணி செய்யக்கூடியவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசு ஊழியர்கள் தான் இருக்காங்க. இந்த அரசு ஊழியர்களை பாதிச்சுக்கிட்டாக்க என்ன எது வேணாலும் நடக்கலாம். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இவிஎம் கம்ப்ளைண்ட் இருக்குது, அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது, இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது, அப்படியெல்லாம் இருக்குது. அதில் இது ரொம்ப முக்கியமான கம்ப்ளைண்ட்டு. அங்கே இருக்கிறவங்க ஓட்டு போடுறதுக்கு வர்றவங்கள ஈஸியாக மிஸ்கைட் பண்ணிடலாம். இந்த 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 பட்டன் அமுக்குங்க அப்படின்னு சொல்லிடலாம். அவங்க பாட்டில் போயிட்டு ஒரு பட்டன் அமைக்கிறவாங்க. அது வந்து அவங்க நினச்ச பட்டனாக இருக்காது, அந்த கட்சியாக இருக்காது, வேற கட்சியாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் நடக்காமல் இல்லை. அதனால தான் இந்த அரசுகள் அரசு ஊழியர்களை தாஜா பண்ணி அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னே பார்க்குறாங்க. ஒரு அவங்கள வந்து ஒரு நல்ல இதிலேயே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இது எல்லாமே. தே டோன்ட் வாண்ட் டு டேக் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன். அது நடைமுறையில் கொள்கைன்னு ஆக்டை சட்டமாக பாஸ் பண்ணிட்டாலும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுல அவங்களுக்கே ஒரு உடன்பாடு இல்லை. சரி, இவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இனிமேலாச்சும் அமைச்சர்கள் இல்லை எல்லாரும் வந்து தமிழை கையெழுத்து போடுறதுக்கு முயற்சி எடுப்பாங்களா? இல்லை, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு நம்ம சொல்கிறோம். அந்த தலை நிமிர்ந்து நிற்கிறதுன்றது எங்கே இருக்கணும்? கையெழுத்து போடுறதுலேருந்து ஆரம்பிக்கணும். ஆனால் அவனை எழுதுறது முதல்ல அங்கே ஆரம்பிக்கணும். அடுத்து நம்முடைய பெயர், நம்முடைய ஐடென்டிட்டி அங்கே தான் இருக்குது. அப்படின்னா நம்முடைய பெயர் கையெழுத்து போடுறது முக்கியம் இல்லையா? தமிழில் கையெழுத்து போட வேண்டியது ரொம்ப முக்கியம். சரி, ஹலோ வியூவர்ஸ், நம்மளோட டிஎன் 2026 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டன் ஆனில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்து இருந்தால் காமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.